ஏன்னா இதை நிவர்த்தி பண்ணாதான் தை பிறந்தா வழி பிறக்கும். வழி சும்மாவே பிறந்துடாது இல்லையா? ஒரு கர்மங்களை நீங்கள் நிவர்த்தி செய்யும் போதுதான் உங்களுக்கு தை பிறக்கும் போது வழி பிறக்கும். இங்க நீங்க பண்ணலைன்னா தை பிறந்தாலும் வழி என்பது பிறக்காது. போகி பண்டிகையிலே நம்மளோட அந்த கர்மங்களை நிவர்த்தி, நவகிரக தோஷத்தை நிவர்த்தி செய்வது, இந்த கர்மங்களை நிவர்த்தி செய்வது என்பது ஒரு சூட்சும பரிகார முறை ஒன்று இருக்கு. அதையே நான் உங்களுக்கு சொல்லித்தான் போறோம். இந்த போகி பண்டிகையை நம்மளுடைய கர்மங்களை நீக்குவது என்ன பண்ணணும்னா, உங்களுடைய இடது கையில நல்லா புரிஞ்சுக்கிங்க, எல்லாருமே உங்களுடைய இடது கையில நவதானியம் வச்சுட்டு உங்களுக்கு இடது புறமை சொல்லுவாங்க ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் என்பது நேர்முக சுற்று. ஆன்டி கிளாக் வைஸ்ல எதிர் சுற்றா சுட்டி ஒரு 9 தரம் சுட்டி உலகெங்கும் உள்ள எஸ்எஸ் அஸ்ட்ரோ 2K நேயர் அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த போகி பண்டிகையை நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்? இந்த போகி பண்டிகையில இருக்க ஆன்மீகமும் இதுல இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலையும் பத்தி நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உள்ள எஸ்எஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி, ஏன்னா இந்த போகி பண்டிகையில பாத்தீங்கன்னு வச்சுக்கல, எப்பொழுதும் நம்ம முன்னோர்கள் நம்மளோட பண்டிகை விழாக்கள் அமைக்கும் போது அதுல நிறைய சூட்சமங்கள் இருக்கும். இயற்கை சார்ந்த அறிவியலுக்கு கிரகங்களுடைய தன்மை இருக்கும். ஏன்னா குலதெய்வத்தோட விஷயம் பிளஸ் ஆத்மகாரகனான சூரியன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடமான கர்ம காலபுருஷத்துக்கு 10ஆம் இடத்துல கர்ம ஸ்தானத்துல வர்றாரு. அப்போ 5க்குரிய சூரியன் பார்த்தீங்கன்னா 6ல அவருடைய வீட்டுக்கு 6ல மறைகிறாரு. ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா ஆத்ம சுத்தி என்னக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இந்த இயற்கை அமைச்சு கொடுக்குது. ஸோ நாமளா சாப்பிட்றதுன்னு ஒன்று, திடீர்னு கோயில் ஒரு அன்னதானம் போடுவாங்களே, அப்போ நாம சமயத்தில் அது ஃப்ரீயாக கிடைக்குதுன்ற மாதிரி, அதே போலதான் இயற்கை நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எதுல? நம்மளோட கர்மங்கள்ல இருந்து வெளிவரும். ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கந்திருஷ்டி, செய்வன கோளாறு, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஏன்னா இதுக்காக நிறைய பரிகாரங்களை நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எல்லா விஷயத்தையும் இந்த போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும், புரியுதுங்களா? இதுல ஒரு விஷயமே இருக்குல்ல, பழைய விஷயங்களை கழிச்சுட்டு புதிய விஷயமா மாறுறோம். ஸோ அப்போ நம்மள பழைய விஷயம் என்னன்னாக்கா, அந்த பழைய நோட்டெல்லாம் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த கிளாஸ் போகும்போது பழைய நோட்டெல்லாம் தூக்கி போய் வெயிட்டுக்கு போட்டு நம்ம இது பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள். அப்போ நம்ம என்னன்னாக்கா பழைய அக்கௌண்ட்டை, பழைய கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இயற்கை அமைச்சு கொடுக்கும். நாமளா அமைச்சுக்கிறது ஒன்று, நம்மளா ஃபார்ம் பண்ணி நம்ம இந்த யாகங்கள், அந்த சில பூஜை முறைகள் வழியா நாம சில கர்ம நிவர்த்தி பூஜைகள்லாம் செய்வோம் இல்லையா? ஸோ அது போல இயற்கை இந்த காலகட்டத்தில், ஏன்னா எப்போதும் ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய அந்த சூரியன் கொஞ்சம் வலு இழக்கும் போது அப்பதான், அதாவது என்னன்னாக்கா இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுனா என்னன்னாக்கா, இந்த ஸ்ட்ரைக் டைம்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த எல்லாமே ஸ்ட்ரைக் டைம்ல பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷெட்ல போட்டிருப்பான். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸையும் நம்ம சர்வீஸ் பண்றது, கிளீன் பண்றது வசதியா இருக்கும். மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் ஓடிட்டு இருக்கும். அப்போ அந்த தூய்மைப்படுத்துவது என்பது முடியாது. மேலும் என்னக்கா, இந்த ஸ்ட்ரைக் டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த ரோடே காலியாக இருக்கும். அந்த நேரத்தில் ரோடு போடுற வேலை இந்த மாதிரிலாம் ஈஸியாக இருக்கும். அதே டிராஃபிக் இருக்கக்கூடிய நேரத்தில் ரோடு போடும்போது இடைஞ்சலாக இருக்கும். புரியுதுங்களா? இது உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லக்கூடிய விஷயம். அது போலதான் இந்த ஆத்மகாரகன் எனக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷத்துக்கு 10ஆம் இடமும் அவருடைய வீட்டில இருந்து 6ஆம் இடம், அவர் வீட்டுல இருந்து கணக்கு பண்ணினா 6ஆம் இடத்துல, அந்த 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய என்னன்னாக்கா ஒரு மறைவு ஸ்தானம். அப்ப என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் இயற்கையாவே பாத்தீங்கன்னா எல்லாத்தோடைய ஆத்ம பலமும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப கம்மியா இருக்கக்கூடிய ஆத்ம பலத்தை இலகுவாக நம்ம தூய்மைப்படுத்தி செறிவூட்டிக்கலாம். அதுக்குதான் சொல்ல, ஏன்னா அந்த ஆத்ம காரகன்ல தான் நம்மளுடைய எல்லா கர்மங்களும் இருக்கு. நம்மளோட செய்யக்கூடிய இந்த செய்வின கோளாறு, பூர்வ ஜென்ம புண்ணியம், பூர்வ ஜென்ம என்ன சொல்லுவாங்க, அந்த ராகுகேது தோஷம் இருக்கு, பிரம்மாதி தோஷம் இருக்கு, இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பூர்வீகம் சார்ந்த தோஷங்கள், கர்மங்கள் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தான். ஏன்னா இதை நிவர்த்தி பண்ணாதான் தை பிறந்தா வழி பிறக்கும். வழி சும்மாவே பிறந்துடாது இல்லையா? ஒரு கர்மங்களை நீங்கள் நிவர்த்தி செய்யும் போதுதான்
உங்களுக்கு தை பிறக்கும் போது வழி பிறக்கும். இங்க நீங்க பண்ணலைன்னா தை பிறந்தாலும் வழி என்பது பிறக்காது. அப்ப நீங்க வழியை தேடிக்கிட்டே சுத்தி இருக்க வேண்டாம். ஏன்னா எப்பொழுதும் அந்த விஷயத்துல இருக்கிற சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் சார்ந்த விஷயம், அதான் இயற்கை சார்ந்த அறிவியலையும் புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு விழாக்களை கொண்டாடும் போது நீங்க திருவிழான்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ அது மாதிரிதான் அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தையும் அதுக்குள்ள இயற்கை சார்ந்த அறிவியலையும் நாம சரிவர புரிந்து கொண்டு செய்யணும். ஏன்னா இந்த போகி பண்டிகையிலே நம்மளோட அந்த கர்மங்களை நிவர்த்தி, நவகிரக தோஷத்தை நிவர்த்தி செய்வது, இந்த கர்மங்களை நிவர்த்தி செய்வது என்பது ஒரு சூட்சும பரிகார முறை ஒன்று இருக்கு. அதையே நான் உங்களுக்கு சொல்லித்தான் போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் என்ன நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அதுக்காக ஒரு நிமிஷங்களை நம்ம செலவு பண்ணோம்னா நம்மளோட இந்த காலகட்டத்தில் இந்த போகி பண்டிகையின் மூலயமாக நம்மளோட பூர்வ கர்மங்களை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். ஏன்னா அதுக்கான விஷயத்தை தான் ஆத்மகரம் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ அவருடைய வீட்டுக்கு 6ஆம் இடத்துல, காலபுருஷத்தை 10ஆம் இடம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த காலகட்டங்கள் அதனாலதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய விஷயங்கள் நம்ம மனசுல இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள், நம்மளுடைய கர்மங்கள் நம்ம இந்த சுமந்துட்டு வந்த பாவ மூட்டைன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து பாவ மூட்டையை சுமந்துட்டு இருக்கோம். இங்க வந்து கர்மத்தை செய்ய வந்திருக்கோம். அதனால திருமண தோஷம் இருக்கு, திருமணம் ஆகாது, குழந்தை பேர் இல்லை, இந்த மாதிரி நிறைய தோஷம்னு சொல்லி செவ்வாய் தோஷம், இந்த தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம், தோஷத்தை பத்தின அவ்வளவு தூரம். ஏன்னா இந்த தோஷம் என்ற வார்த்தையே ஒரு தோஷம் என்பதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் சொல்லக்கூடிய விஷயம், ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம். இந்த தோஷத்தையே முதல்ல தோஷம் சொல்லாதையா அப்படின்றதான் நம்ம சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அதை சொல்லலாம்னா யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்ல, சுத்த ஜாதகம் அப்படின்றதுக்கே ஒரு விளக்கம் இருக்கு. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த போகி பண்டிகை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா அதனாலதான் தை மாதத்தில் இருக்கக்கூடிய அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு மூதாதையருக்கு திதியெல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயம் இருக்காது. தை அமாவாசை பற்றின இன்னொரு சிறப்பான ஒரு வீடியோவை நம்ம போட போகிறோம். ஏன்னா நமக்கு இந்த தை அமாவாசை பற்றின இன்னொரு வீடியோ இருக்கு. ஏன்னா தை அமாவாசை எவ்வளோ சிறப்பு, இந்த விஷயத்தை வைத்து என்ன மாதிரியான தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும், நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மங்களை ஏன்னா நிவர்த்தி செய்யலாம், ஏன்னா ஆத்ம சுத்தி சார்ந்த விஷயங்களை இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம், அதை அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இந்த போகி பண்டிகையை நம்மளுடைய கர்மங்களை நீக்குவது என்ன பண்ணணும்னா, உங்களுடைய இடது கையில் நல்லா புரிஞ்சுக்கிங்க, எல்லாருமே உங்களுடைய இடது கையில் நவதானியங்கள் இடது கையில். ஏன்னா போகி பண்டிகை நம்ம போட்டு இருக்கிற குப்பையெல்லாம் கொளுத்துவோம், அது ஒரு சைடு இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிற மொத்த குப்பையும் போட்டுட்டு அப்புறம் மோளம் அடிச்சுட்டு எல்லாமே பசங்களாம் அன்றைக்கெல்லாம் மோளம் அடிப்பாங்க. இப்போ அதெல்லாம் யாரும் அடிக்கிறது இல்லை. மேபி கிராமப்புறங்களில் தான் அது நிறைய இருக்குது. ஸோ இந்த போகி பண்டிகையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 விதமான விஷயங்களை வச்சு நீங்கள் உங்களுடைய கர்மங்களை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். உங்களுடைய அந்த ஆன்மீக உடல்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பாடியை நல்லா செறிவூட்டிக்க முடியும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய தை பிறந்தா வழி பிறக்கும், இல்லைன்னா வழி பிறக்காது. தை மாதம் ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு இருக்கோம், நீங்களும் வழி பிறக்குமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்களை இடது கையில் நவதானியத்தை இடது கையில் வச்சுட்டு, உங்களுக்கு இடது புறமை சொல்லுவாங்க ஆன்டி கிளாக் வைஸ் என்பது நேர்முக சுற்று, ஆன்டி கிளாக் வைஸில் எதிர் சுற்றா சுற்றி ஒரு 9 தரம் சுற்றி அப்படியே உங்களுடைய அந்த விஷயங்களில் உங்களுடைய கர்மங்கள் எல்லாமே அந்த இடது கையில் அப்படியே உங்களுடைய அந்த நெருப்பில் எரியக்கூடிய அந்த நெருப்பில் போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நவ கிரகங்களால் ஏற்பட்ட தோஷம் என்பது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். ஏன்னா இது ஒரு அருமையான சித்தர்கள் சொன்ன சூட்சமமான முறை. ஏன்னா இது எனக்கு குரு வந்து தனிப்பட்ட விஷயமா சொல்லக்கூடிய ஒரு ரகசிய முறை. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவரும் ரொம்ப புண்ணியம் பெற்றவர்கள். ஏன்னா இந்த தோஷ நிவர்த்திக்காக பல ஆயிரம் பல லட்சம் செலவு பண்ணி ஒன்றும் நடக்காமலாம் இருந்திருக்கு. ஸோ இந்த நிகழ்வை நீங்கள் செய்வதன் வழியாக, ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சுற்றுன்னு 9 நவ கிரகத்துக்கும் 9 சுற்று ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி உங்களுடைய அந்த நெருப்பில் போட்டு எரிச்சிட்டு நேராக போயிட்டு உங்களோட, ஏன்னா போகிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுடு தண்ணியில் தான் குளிக்கணும். குளியல் செய்யும் போது நான் பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன், நான் அப்படியே பழகிட்டேன்லாம் நிறைய டயலாக்லாம் சொல்லுவீங்க. ஆனால் இந்த போகி பண்டிகை நீங்கள் அந்த நெருப்பை மூட்டிட்டு இங்கே போய் சுடு தண்ணியில் தான் குளிக்கணும். சுடு தண்ணியில் குளிக்கும் போது நல்லா கொஞ்சோண்டு பசு மஞ்சள், கொஞ்சோண்டு ஒரு கல் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட கிரக தோஷங்கள் கண்டிப்பாக நிவர்த்தியிடும். மேலும்
மேலும் இதுலயே நிறைய இன்னும் சூட்சமான முறைகள் இருக்கு. அதை வச்சுட்டு பிரம்மஹத்தி தோஷத்தை கூட நம்ம நிவர்த்திகள் செய்யலாம். ஏன்னா அதை எல்லாமே இது பொது வழியில் இருக்கிறதால நிறைய விஷயத்த வீடியோவில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதையே ஒரு காப்பி எடுத்து பல பேர் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா சில விஷயங்களை அது பக்குவம், ஏன்னா சில இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அதை நான் என்ன சொல்றது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த நடைமுறை என்பது இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு நல்லா குளிச்சுட்டு நல்லா ஒரு கோமியம் எடுத்துட்டு மஞ்சள், கொஞ்சம் பன்னீர், நல்ல வாசமான பன்னீர், நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக பன்னீர் வாங்கிக்கங்க. பன்னீர் வாங்கிட்டு கொஞ்சம் கோமியம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட கடல் தண்ணி இருந்துச்சுன்னா கடல் தண்ணியும் செஞ்சுக்கலாம். அப்படி கடல் தண்ணி இல்லைன்னா அட்லீஸ்ட் உப்பு தண்ணியாவது வச்சுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு, அதாவது கல் உப்புனா அந்த டிவியில் வைக்கிற அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க, அதெல்லாம் போட்டாலாம் இதெல்லாம் நடக்காது. இந்த கிராமப்புறங்களில் லோக்கல் கல்லுப்பு தான் வேலை செய்யும். நல்லா வேலை செய்யணும் லோக்கல் கல்லுப்பு. சரிங்களா? அயோடைஸ்டு சால்ட் அதெல்லாம் இல்லாமல் நார்மலான சால்ட் இருக்கும், அதை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பன்னீர் ஊற்றிட்டு நல்லா கோமியம் இருந்தால் கோமியம் ஊற்றிக்கிங்க. கல்லுப்பு உப்பு தண்ணி தேவையில்லை. கடல் தண்ணி இருந்தால் சிறப்பு. ஸோ அப்படி இருந்தால் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்களை ஒரு 9 வேப்பிலையை எடுத்து, வேப்பங்கொழுந்து இல்லை வேப்பிலையை எடுத்து நல்லா உங்களுடைய குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை நல்லா மனசில் நினச்சி உங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தோஷங்கள்னு இருக்குது. பஞ்சபூதத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டி இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் விலகும். ஸோ ஏன்னா பொங்கலுக்கு நிறைய பேர் என்னன்னாக்கா இதை பண்ணிட்டு தான் இந்த காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டுதல் ஒன்று 5 மூலிகை வச்சு காப்பு கட்டுவாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம அடுத்த பொங்கல் வீடியோவில் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செய்து விட்டுட்டு உங்களுடைய போகி பண்டிகை கொண்டாடி பாருங்க. உங்களுக்கு தை பிறந்த அடுத்த நாளே வழி என்பது உறுதியாக பிறக்கும். ஸோ அதனால் ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு திருவிழாக்குள்ளேயும் நிறைய சூட்சமான விஷயங்கள் என்பது இருக்குது. ஏன்னா ஹிந்து பண்டிகை, தமிழ் பாரம்பரிய தமிழ் பண்டிகைகள் எல்லாமே, தமிழ் விழாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சூட்சம அறிவியல் இருக்குது. இந்த அறிவியலை தெரிந்துக்காகும் போது தான் அது மூட நம்பிக்கை என்ற பேரில் எல்லாரும் சொல்லுவாங்க, இது மூட நம்பிக்கை, இது பண்ணால் அது நடந்துருமா இது நடந்துருமாலாம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத விஷயங்களை தான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஏன்னா கண்ணுக்கு புலப்படாத நிறைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்வதற்காக நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைக்கி டெக்னிக்கலாக யார் கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த போகி பண்டிகை உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவதற்கான அந்த உண்மையாகவே தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ளே உங்களை கொண்டு போவோம். ஸோ அனைவருக்கும் போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாருங்க நேயர்களே, நம்ம போகி பண்டிகைனா வெறும் குப்பையை மட்டும் நம்ம எரிச்சிட்டு போயிடுறோம். ஆனா போகி பண்டிகையில இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நம்ம ஒரு விழாவை கொண்டாடுறோம்னா அதுல இருக்க விஷயங்களை தெரிஞ்சுட்டு நம்ம கொண்டாடும் போது அது ஒரு திருவிழாவா மாறுது. அதனால இந்த போகி பண்டிகைய இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு திருவிழாவா கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.